புதிதா உடைகளும் எடுத்தான். தன்னோட வீட்டு ஓலை குறையையும் சரி செஞ்சான். அவனோட வாழ்வுல புதிய வெளிச்சமும் பிறந்துச்சு. இத கவனிச்ச வேலாயுதத்துக்கு பொறுக்கவே இல்லை. நேத்து வர பட்னி கிடந்தவன் ஒரே நாள்ல எப்படி இவ்வளவு செழிப்பானான்னு பொறாமையோடையும் யோசிச்சான். எப்படியாவது இந்த ரகசியத்தை அறிய வேண்டும்னு அவன் திட்டமும் தீட்டினான். நள்ளிரவுல வேலாயுதமும் மாணிக்கத்தோட குடிசைக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்த்தான். மாணிக்கமும் அன்ன சிலையோட வாயில மண் கட்டிய வைக்கிறதையும் மறுநாள் காலையில அது தங்கமாக மாறுறதையும் பார்த்தான். பேராசையும் வேலாயுதத்தோட கண்களையும் மறைச்சிச்சு. ஒரு சிறிய மண் உருண்டைக்கே இவ்வளவு தங்கம் கிடைச்சா நிறைய மண் உருண்டைகளை வச்சா என்ன ஆகும்னு நினைச்சான். அன்னைக்கு ராத்திரி வேலாயுதமும் மாணிக்கம் உறங்கிட்டு இருக்கும்போது அவனோட வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சான். அவன் தன்னோட பேராசையோட உச்சத்துல சிலையோட வாயில வச்சதோட நிறுத்தாம அதோட கண்ணு, காது எல்லா பக்கமும் பெரிய பெரிய களிமண் உருண்டைகளையும் மண் உருண்டைகளையும் திணிச்சு அடைச்சான்.